மனிதன் நினைக்கிறான் இந்த பிரபஞ்சமே தனது பிடியில் என்று. இந்த கேள்விக்கு தண்ணீர் தேசம் என்ற புத்தகத்தில் வைரமுத்து பதிலளிக்கிறார். வானம் இடிந்தாலும் பூமி பிளந்தாலும் ஊழி வெள்ளம் உயர்ந்தெழுந்து நட்சத்திரங்களை நனைத்தாலும் தன் புகழ் அழியாதென்று மனிதன் தருக்கித் திரிகிறான். எனது புகழ், எனது சாதனை, எனது இலக்கியம், எனது பெயர் இவையெல்லாம் காலம் என்ற பரிமாணத்தின் கடைசி நிமிஷம் வரை காலத்தையே வென்று வாழும் என்று மனிதன் கனா காண்கிறான். ஆனால் இவர்களை பூமி பார்த்து பொறுமையாய் புன்னகைக்கிறது. இந்த பூமி பிறந்து 200 கோடி ஆண்டுகள் இருக்கும் என்பது ஆராய்ச்சியாளர்களின் தோராய கணக்கு. இதில் முதல் உயிர் முளைத்தது 3.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான். 196.5 கோடி ஆண்டுகள் இந்த பூமி வெறுமையில் யாருமற்ற தனிமையில். காற்றின் ஓசையும் கடலின் ஒளியும் இடியின் பாஷையும் தவிர 196.5 கோடி ஆண்டுகள் வேறொன்றும் சப்தமில்லை இந்த பூமியில். முதல் உயிர் பிறந்தது 3.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான். குரங்கிலிருந்து மனிதன் குதித்தது 35 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான். பூமியின் காலக்கணக்கில் மனிதன் என்பவன் ஒரு துளி. இந்த இடைக்காலத்தில் இந்த பூமி என்னும் கிரகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் தோன்றி தொலைந்திருக்கின்றன. மனிதன் என்பவன் இந்த பூமி என்னும் கிரகத்தில் வந்து போன ஒரு ஜீவராசி என்று நாளை வரலாறு பேசலாம். இதுவரை வந்த ஜீவராசிகளில் மனிதனே சிறந்தவன் என்றும் பூமியையே ஆளும் புஜபலமிக்கவனாக இருந்தாலும் காலச்சூழலில் அவனும் காணாமல் போகலாம். எனவே இதில் நிலை என்றும் நிரந்தரம் என்றும் சொல்வதெல்லாம் அறியாமையின் அடுக்கு மொழிகளே தவிர வேறல்ல. வாழும் வாழ்க்கை வரை நிஜம், இருப்பதொன்றே இன்பம். இறை தேடுவதும் இரையாகாமல் இருப்பதுமே உயிரின் குணம். இறுதியாக வைரமுத்து கூறுகிறார், புலன்களின் தேவைகளை தீர்த்து வைப்பதே வாழ்தலின் அடையாளம்.